அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனங்களை ஒடுக்க எம்சிஎம்சி எனப்படும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுவதை அந்த ஆணையம் இன்று ஒரு அறிக்கையின் வாயிலாக மறுத்துள்ளது. உள்ளடக்கங்களை அகற்ற இதுவரை அந்த ஆணையம் முன்வைத்த கோரிக்கைகளில் 72 விழுக்காடு ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் மோசடிகளை உட்படுத்தியது எனவும் அது தெளிவுபடுத்தியுள்ளது. ஜூன் 13ஆம் தேதி வரையில் உள்ளடக்கங்களை அகற்றுமாறு எம்சிஎம்சி முன்வைத்த 53 விழுக்காட்டு கோரிக்கைகள் ஆன்லைன் சூதாட்டத்தை உட்படுத்தியவையாகும். 19 விழுக்காடு இணைய மோசடிகளையும், 15 விழுக்காடு போலி செய்திகளையும், 6 விழுக்காடு 3R விவகாரங்களையும், 5 விழுக்காடு வன் செயல்களையும் உட்படுத்தியவை என்பதையும் எம்சிஎம்சி சுட்டிக்காட்டியுள்ளது. அதனால் அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனங்களை தடுக்க தமது தரப்பு ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை எம்சிஎம்சி திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கடந்த ஆண்டின் 2ஆம் அரையாண்டில் குறிப்பிட்ட உள்ளடக்கங்களை அகற்றுமாறு டிக்டாக்கிற்கு மொத்தம் 1862 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அது இதர உலக நாடுகள் முன்வைத்த கோரிக்கைகளை காட்டிலும் மிக அதிகமாகும். அதே காலகட்டத்தில் இரண்டாவது அதிகமாக 651 கோரிக்கைகளை முன்வைத்த நாடாக ஆஸ்திரேலியா திகழ்கிறது. அதே சமயம் கடந்த ஆண்டு நடுகிலும் மலேசியாவிடமிருந்து மொத்தம் 8600 கோரிக்கைகள் பெறப்பட்டதாக மேத்தாவும் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.